Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதே ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் ஆட்டோமேஷன், அதாவது எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், VBA கோடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதில் வந்து நம்ம என்னென்னா, இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணும்போது அது வந்து ஒரு சிங்கிள் மாஸ்டர் ஃபைலில் போயிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து கேப்சர் ஆகும். அதாவது வந்து அந்த ஃபைல் வந்து ஷேர்டில் இருக்கும், காமன் ஃபோல்டரில் ஷேர்டு ஃபைலாக இருக்கும். அதில் போயிட்டு நமக்கு அப்டேட் ஆகும். இப்போது அந்த மாதிரி அப்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணால் ப்ராப்ளம் இருக்காது. மோர் தென் 10 மெம்பர்ஸ், இப்போ ஒரு 50-100 யூசர்ஸ் வந்து அட் ஏ டைம் அட்டன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த ஷேர்டு ஃபைல் வந்து லாக்டு ஆகிடும். ஓகேங்களா, லாக்டு அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த லாக்டுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுற யூசரோட ரிசல்ட்டு போயிட்டு ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அந்த இஷ்யூவை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அனதர் மெத்தட் ஒன்று வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா, ஒரு காமன் ஃபோல்டரில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் ரிசல்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் இந்த சிஸ்டம்லேருந்து நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிஸ்டமுக்கு ஒரு ரிசல்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும், செப்பரேட் ஃபைல். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அந்த காமன் டிரைவில் வந்து இப்போ 100 பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 100 பேர்த்தோட ரிசல்ட் வந்து நமக்கு அங்கே போயிட்டு பர்ஃபெக்டாக 100 எக்ஸல் ஃபைல்ஸாக போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்சால்டேஷன் மேக்ரோ போட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து 2 மெத்தடில் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து ஆப்ஷன் பட்டன் யூஸ் பண்ணியிருப்போம், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் நம்ம ஆப்ஷன் பட்டன் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் பட்டனுங்கும்போது நம்ம அட் ஏ டைம் ஒன் ஆன்சர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ செக் பாக்ஸுங்கும் போது நம்ம மோர் தென் 1 ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். நமக்கு சில கொஷின்ஸுக்கு வந்து மோர் தென் 1 ஆன்சர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 2 பேட்டர்ன்லையுமே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் பட்டன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் பட்டன் மீன்ஸ் ரேடியோ பட்டன். அதே மாதிரி செக் பாக்ஸ் மல்டிபிள் சாய்ஸஸ்க்கு வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற அந்த காமன் மாஸ்டர் ஃபைலில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வீடியோவை வந்து நான் இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதையும் பாருங்கள். அப்போ தான் அதிலிருந்து நம்ம என்ன வந்து அப்டேட் பண்ணுறோம், இந்த வீடியோவில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்டோட வெல்கம் பேஜ். இங்கே தான் நம்ம வந்து டேக் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இது எங்கே போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்ற ஃபோல்டரு, இந்த ஃபோல்டர் வந்து பார்த்து இதுதான் இங்கே வந்து இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே எம்டியாக இருந்தால் நான் இங்கே டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு அங்கே ஒரு இண்டிவிஜுவலாக ரிசல்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஹெடரை வச்சு. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கும்போது அதே ரிசல்ட் ஃபைலில் போயிட்டு என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இதுதான் லாஜிக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ரன் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோடிங்கில் வந்து எங்கே நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம், அதாவது ப்ரீவியஸ் ஆட்டோமேஷனுக்கும் இந்த ஆட்டோமேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. இந்த இண்டிவிஜுவலாக ஃபைல் கிரியேட் ஆகுறது மட்டும்தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கோடு மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் ரெஸ்ட் எல்லாமே ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும் கேட்டகரியில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. நம்ம எந்த செட்டு வந்து நமக்கு டெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம கொடுக்குறாங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் செட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே டைமர் வந்து வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைமர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஹிடனில் வச்சுருக்கேன், அதை வந்து அன்ஹைடு பண்ணிவிட்டு டைமர் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நமக்கு ஆல்ரெடி வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், 10 மினிட்ஸ் வந்து நான் இப்போதைக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
ஸோ என்னோட டெஸ்ட்டுக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து 10ன்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபோல்டரில் வந்து இப்போ பாருங்கள் எம்டியாக இருக்கிற ஃபோல்டரில் எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். இப்போ நான் செட் 3 சூஸ் பண்ணியிருக்கேன், டேக் டெஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து என்னோட கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகிடுச்சு. அசஸ்மெண்ட் அப்படின்ற ஷீட் வந்து எனபிள் ஆகிடுச்சு. இதில் வந்து டைமரும் வந்து நமக்கு கால்குலேட் ஆகிட்டு இருக்கு. G1 செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டைமர் வந்து 10லேருந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் 0 வரும்போது நம்ம சப்மிட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சப்மிட் ஆகிடும். இந்த லாஜிக்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ டேக் டெஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், எனக்கு லினோவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டம் நேம், நானே என்னோட சிஸ்டம் நேம் வந்து நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே லினோவான்னு இருக்குது. ஸோ அந்த பிசியோட நேமில் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயி ஐடியை கூட அவங்க சிஸ்டம் நேமில் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐடியை வச்சு நமக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் நேம் வந்து எனக்கு வியூ ஆகுது. அதே மாதிரி என்ன கேட்டகரி, டெஸ்ட் கேட்டகரி செட் 3 நான் எடுத்திருக்கேன். எனக்கு அது மட்டும்தான் எனக்கு இங்கே கேப்சர் ஆகிருக்கு. ரிமைனிங் எந்த ஃபீல்டுமே எனக்கு கேப்சர் ஆகலை. ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இது எப்போ நமக்கு ஃபில் ஆகும்னா, ஒன்ஸ் நான் டெஸ்ட்டு சப்மிட் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு அப்போ போயிட்டு நமக்கு அதை ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 ஆன்சர் சூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு. இது வந்து இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின், ஆனால் இதோட ஒரிஜினல் கொஷின் எங்கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தெரியும். வந்து இந்த ஒரிஜினல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4th கொஷின். ஸோ இது வந்து நமக்கு சஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பி காலம்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3, ஆனால் ஒரிஜினல் சீக்வன்ஸ் வந்து வேறு. ஓகேங்களா, அது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஷின்ஸ் வந்து இப்போ நான் அட்டன் பண்ணிடுறேன் டெஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ பிளாங்காக விட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் எரர் வராது, அங்கே போயிட்டு பிளாங்காகவே நமக்கு அப்டேட் ஆகிடும். இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ நம்ம பிளாங்காக விட்டோம்னா ஏதாவது எரர் வருமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் திங்க் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நான் இது பாருங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இப்போது டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். யுவர் ஆன்சர் சேவ்டு இன் த டேட்டாபேஸ் ஓகே கொடுக்குறேன். எனக்கு இப்போ அந்த அசஸ்மெண்ட் பேஜ், என்னோட கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிடன் ஆகிடும். ஓகேங்களா, ஹிடன் ஆகிடுச்சு. வெல்கம் பேஜ் மட்டும் நமக்கு விசிபிள் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே லினோவா அப்படின்ற அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஆன்சர் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு 4th கொஷின் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் டிக் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஆன்சருமே வந்து நமக்கு கமான்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே கேப்சர் ஆகிருக்கு பர்ஃபெக்டாக. நம்ம எத்தனை ஆன்சர் சூஸ் பண்ணமோ அத்தனை ஆன்சருமே வந்து நமக்கு இங்கே கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ரிசல்ட் இங்கே கேப்சர் ஆகும். இதே மாதிரி ஒரு 10 யூசர்ஸ் இப்போது அட் ஏ டைம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஃபைல்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகி இங்கே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் அப்படியே ஒரு 5 காப்பி எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் இதை லினோவா 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது இதை வந்து லினோவா 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து லினோவா 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். லினோவா 4ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் யூசர்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நமக்கு டோட்டலாக வந்து 5 ஃபைல்ஸ் இருக்குது. இப்போது இதை எப்படி நம்ம ஒரு சிங்கிள் ஃபைலுக்கு நம்ம கொண்டு வர்றது? இப்போ நான் வந்து இங்கே ரிசல்ட் கன்சாலிடேட்டட் டூல்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்படின்ற ஃபோல்டர் பார்த்து வந்து நான் இங்கே கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், நான் கன்சாலிடேட் ரிசல்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற அந்த 5 ஃபைல்ஸையும் ஓப்பன் பண்ணி எனக்கு அங்கேருந்து டேட்டாவை இங்கே கொண்டு வந்துடுவாங்க. பாருங்கள், ரிசல்ட் கன்சாலிடேட்டட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாப்அப் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கன்சாலிடேட் பண்ணிடுச்சு. இது சிம்பிள், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நமக்கு இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து இந்த நேம்ஸாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், இதை நம்ம டிஃப்ரெண்ட் ஷீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம லுக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி
ஒரிஜினல் ஆன்சர்ஸ் எப்படி நம்ம கம்பேர் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர் அட்டெண்ட் பண்ணது, ஆனா இது எல்லாமே கரெக்டானு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஒரிஜினல் ஆன்சர்ஸ் வந்து நான் சைடில் ஒரு ஷீட்ல எங்கிட்டாவது நான் வச்சுக்கிட்டு அதை வந்து இங்கே லுக்கப் பண்ணி கம்பேரிசன் பண்ணி நம்ம ஸ்கோர் வந்து நம்மளால போட முடியும். அது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த காமனாக போயிட்டு ஸ்டோர் ஆகிற அந்த மேக்ரோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த மேக்ரோவை பாருங்கள், அதையும் நான் இதோட லிங்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஓவராலாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் அட்டன் பண்ணலாம். நீங்கள் அட் ஏ டைம் 200 பீப்புளுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணால் கூட இதில் வந்து அந்த லாக்டு இஷ்யூ வராது. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. நீங்கள் காமனாக ஒரு மாஸ்டர் ஃபைலை வச்சுக்கிட்டு அதில் ஷேர்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாக்டு இஷ்யூ வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக நம்மளால் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனு. ஸோ இது வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக இப்போ 100 பீப்புள் அட்டன் பண்ணுறாங்கன்னா 100 ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனவுடனே நமக்கு வந்து கன்சாலிடேட் போட்டு ஃபைனலாக எடுத்துக்கலாம். நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போது இதில் பாருங்கள், நான் மறுபடியும் டேக் டெஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து யூ ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் டெஸ்ட்னு வருது. பிகாஸ் எனக்கு இந்த பிசி நேமில் ஆல்ரெடி அங்கே ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைல் ஆல்ரெடி இருந்ததுன்னா நமக்கு ரீடேக் எடுக்க முடியாது டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் தெரியாமல் மறந்து நீங்கள் இங்கே டேக் டெஸ்ட் கொடுத்துட்டா கூட அங்கே வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீடேக் எடுக்கணும் பேக் போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த அட்மின் பர்சன்ட்டை வந்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் நீங்கள் அந்த ஃபைலை டெலீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது ரீடேக் பண்ண முடியும் டெஸ்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு இது எதுக்காக நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வரும். நீங்கள் அப்டேட்டட் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம சேனலில் மெம்பர் ஹோல்டராக ஆட் ஆகிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆட்டோமேஷன் டூல் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கிரேட் அப்படின்ற அந்த மெம்பர் ஹோல்டராக நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்னை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த கோடிங் பார்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.